ஒரு காலத்தில் டிகிரி இருந்தால் லைஃப் வந்து செட்டில்டு அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. பேரண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிப்பா, டாக்டர் ஆகு, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பல டிகிரி ஹோல்டர்ஸு ஜாப் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் சில ஸ்கில்டு பீப்புள் லேப்டாப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு லேக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு சைடு டிகிரி பேஸ்டு கேரியரு சேஃபாக இருக்கும், ட்ரெடிஷ்னலு, அப்புறம் சொசைட்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு ஸ்கில் பேஸ்டு கேரியரு, ஃப்ரீடம், ஒர்க் ஃப்ரீடம் இருக்கும், ஆன்லைனில் இன்கம் வரும், ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. ஆனால் ரியல் ஃப்யூச்சர் எங்கே இருக்குது, டிகிரிலையா இல்லை ஸ்கில்லையா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். முதல்ல டிகிரி பேஸ்டு கேரியரில் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம். எல்லாருமே நம்ம அப்பிலேருந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஸ்கூல் போகணும், ஸ்கூல் முடித்த உடனே ஜாப் போகணும், ஜாபுக்கு அப்புறம் மேரேஜ் போகணும், ஸோ எவ்ரி மந்த் சேலரி வாங்கணும். இதுதான் எல்லாத்தோட மோட்டிவ். ஸோ வந்து பிஇ, பிடெக், எம்பிஏ, பிஎஸ்சி, எம்டெக் இந்த மாதிரி படிப்பாங்க. ஏன்னா சொசைட்டிலையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா. பேரண்ட்ஸும் பையனுக்கு ரொம்ப சேஃப் ஃப்யூச்சர் கிடச்சிருச்சு, நம்ம பொண்ணுக்கு ஒரு சேஃபான ஃப்யூச்சர் கிடச்சிருச்சுன்னு நினைப்பாங்க. இதில் இருக்கிற பெரிய அட்ராக்ஷன் என்னென்னா, அதான் காலேஜ் முடிச்ச உடனே ஜாபுக்கு போனீங்கன்னா சேலரி கிடைக்கும், அதுக்கப்புறம் மேரேஜு, இப்படி லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. டெய்லி வந்து நம்ம டிகிரி ரியாலிட்டியில் என்ன பார்ப்போம், டிகிரி வாங்கணுன்னா எக்ஸாம்ஸ் எழுதணும், அசைன்மெண்ட்ஸ் நிறையா ஒர்க் பண்ணணும், இன்டர்வியூஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் ஆகணும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. இதில் இருக்கிற இன்டைரக்ட் டென்ஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய ஹியூஜ் காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, பயங்கர காம்படிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து நிறையா எஜுகேஷன் சிஸ்டத்தில் அவுடேட்டடாக இருக்கும். ஜாபு வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். நம்ம படித்தது ஒன்று, ஜாபு வந்து வேறு ஏதோ ஒர்க் பண்ணுவோம். அதே போல் சேலரியும் டிஸப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம பிக்கஸ்ட் எமோஷ்னல் ட்ரூத்துன்னு பார்க்குறப்ப, பல ஸ்டூடெண்ட்ஸ் 4 இயர்ஸ் படித்தோம், ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு ரொம்ப கம்மி தான்னு ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங்கில் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள் தான் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, ஓகே, நம்ம ஸ்கில் பேஸ்டு கேரியர் ரியாலிட்டிக்கு வருவோம். இந்த ரியாலிட்டியில் இது வந்து ஒரு மாடர்ன் வேர்ல்டு ட்ரெண்டாக இப்போ மாறிடுச்சு. ப்ராக்டிக்கல் ஸ்கில்லு மூலம் வந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறது தான் இதோட மெயின் அஜெண்டாவே. என்ன இதில் பண்ணுவோம், வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம், கோடிங் பண்ணுவோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவோம், ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம், டிசைனிங் பண்ணுவோம், ஃப்ரீலான்சிங் ஒர்க் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இது வந்து ஏன் ரொம்ப இந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப வந்து மிக பெருசாக இருக்குதுன்னா, இன்டர்நெட் தாங்க. ஒரு ஸ்கில் இருந்தால் போதும், குளோபல் கிளைண்ட்டு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னா, இது வந்து எந்த ஒரு லிமிட்டுக்குள்ளாரையும் நீங்கள் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து குளோபலாக ரொம்ப வைடாக உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி பயங்கரமாக க்ரோ ஆகும். உங்களோட ஸ்கில்லு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா உங்களுக்கு இன்கமும் பயங்கர ஸ்கேலாக இருக்கும், ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக உங்களால் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி, நம்ம டெய்லி ஸ்கில் பேஸ்டு ரியாலிட்டியில் என்ன பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம், நிறையா புதுசாக லேர்ன் பண்ணுவோம், கிளைண்ட்டு கூட ஒர்க் பண்ணுவோம், ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம், ஆன்லைன் நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ணுவோம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் பண்ணி அது மூலிமா நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து டெய்லி லேர்னிங் தான் இம்பார்ட்டன்ட். சரி, இதில் இருக்கிற டென்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சேலரி இதில் கிடையாது. இந்த மந்த்து கிடைச்ச உங்களுக்கு சேலரி நெக்ஸ்ட் மந்த் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் அதிகமாகவும் கிடைக்கலாம், இல்லாமையும் போகலாம், கம்மியாகவும் கிடைக்கலாம், அந்த மாதிரி. அதே போல் இதில் லேர்னிங் வந்து நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைண்ட் ப்ரெஷரும் இதில் இருக்கும். இதில் இருக்கிற எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்க்குறப்போ, நிறைய பேர் மந்த்லி ஸ்டேபிள் இன்கம் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க, அதனாலேயே ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுறாங்க. சரி, இப்போது ரியல் மணி கம்பேரிசன் நம்ம ரெண்டுக்கும் பார்த்துருவோம். கண்டிப்பாக டிகிரியில் ஸ்டேபிள் கேரியர் பார்த்துருக்குங்க, சேஃப் ஃபீலிங்காக இருக்கும். ஸ்கில்லில் ஹை ஸ்கேலபிள் இன்கம் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு 1 இயர் சேலரியை 1 மந்தில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுவும் இருக்குது. ஃப்ரீடம் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ, எப்போ உங்களால் ஒர்க் பண்ண முடியுமோ, ஃப்ளெக்சிபிள் டைமிங்க்கும் உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்.
சரி, ஏஐ வந்து இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் இது 2ல் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏஐ ரொம்ப பெரிய ஹியூஜ் இம்பேக்ட் கொடுக்க போகுது. டிகிரி மட்டும் வந்து கண்டிப்பாக எனஃப் கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறவங்க தான் சர்வே பண்ணுவாங்க. பல பேரண்ட்ஸ் வந்து டிகிரி இல்லைனா லைஃப் இல்லை அப்படின்னு இன்னமும் நம்புகிறாங்க. ஆனால் வேர்ல்டு கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குயிக்காக. சரி, என்ன ஸ்மார்ட்டஸ்ட் ஃப்யூச்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக டிகிரி ப்ளஸ் ஸ்கில் தாங்க. ரெண்டையுமே கம்பைன் பண்ணுங்கள். இதுதான் சேஃபஸ்ட் மாடல் ஃபார் த ஃப்யூச்சர். சரி, 2030க்குள்ளார என்னென்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய ஜாப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆன்லைன் ஸ்கில்ஸு மேசிவ் டிமாண்ட் வரும். ஏஐ டூல்ஸு கேரியர் வேர்ல்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். ஸோ கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொசைட்டி ப்ரெஷரை மட்டும் கேட்காதீங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பிக்கஸ்ட் அசட்டே லேர்னிங் எபிலிட்டி தான். சரி, இந்த வீடியோவில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்சன்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இந்த வீடியோவோட மோட்டிவ் அதுதான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கில் பேஸ்டு கேரியர் பெட்டரா இல்லை டிகிரி பேஸ்டு கேரியர் சேஃபா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.